சட்டப்பேரவையில் ஆளுநர் தனது உரையை புறக்கணிக்கிறார் என்றால் அந்த உரையில் என்ன இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், நம்மை ஒடுக்க ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்டவர்தான் ஆளுநர் RN ரவி என்று கூறினார். ஆளுநருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாம் என்ன இங்கே படிக்க போறோம் அது போயிடும். அவர்கிட்ட அதை முழுமையாக படிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டாரு. சட்டமன்றம் கூட போது நான் என்ன நடந்துக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், அவங்க என்ன அங்கே பாடம் நடத்துகிறாங்களோ அது இங்கே வந்து அதை செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆக அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுநர் உரைன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆளுநர் ஏன் இதை புறக்கணிக்க உள்ளபடி அது என்ன தான் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து வாங்கி இதை படியுங்கள். ஆக அப்படி இந்த ஆளுநர் உரையை வந்து 3 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.